வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளது கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் உள்ள உலக தமிழ் சங்கத்தில் எவிடன்ஸ் அமைப்பு சார்பில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய பே. சண்முகம், தமிழகத்தில் மருத்துவ சேவை பெறுவதற்கு மக்கள் அதிகளவில் செலவு செய்ய வேண்டிய நிலை உள்ளது. சாதாரண மக்களால் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை பெற முடியாத அளவுக்கு மருத்துவ கட்டணங்கள் உள்ளன. ஆனால் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லை. இன்றைய அரசியல் சூழலில் மதவாதம் தலை தூக்கியுள்ளதால் மதச்சார்பின்மைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. மத்திய பாஜக ஆட்சியில் சிறுபான்மையினருக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அதே நிகழ்ச்சியில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், தேர்தல் அரசியலில் கூட்டணி தொடர்பாக நான் எடுத்த முடிவுகளை சிலர் வெளிப்படையாகவே விமர்சிக்கின்றனர். நீங்கள் திமுகவை உயர்த்தி பிடிக்கிறீர்கள் என சிலர் குறை சொல்கின்றனர். ஆனால் கூட்டணியில் இருக்கிறேன் என்பதற்காக மக்களை மறந்து என்னுடைய நலன் குறித்து ஒருபோதும் சிந்திக்கவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்தாலும் திமுக அரசை கண்டித்து விசிக நடத்திய போராட்டங்களைப் போல எந்த கட்சியினரும் நடத்தியிருக்க முடியாது. மதுரையில் நான் அரசை கண்டித்து பேசியது தொடர்பாக தமிழக முதல்வரே ஏன் பொதுவெளியில் அரசை குற்றம் சுமத்தி பேசுகிறீர்கள் என என்னிடம் கூறி வருத்தப்பட்டார். வலதுசாரி அரசியல் ஆதிக்கம் செலுத்தி வருவது கவலை அளித்து வரும் நிலையில் மதுரையை குறிவைத்து சனாதன நகரமாக மாற்ற பார்க்கிறார்கள். உண்மையான தமிழ் தேசியம் என்பது ஹிந்து ராஷ்டிரம் அமைப்பதை தடுக்க வேண்டும் என்று கூறினார். தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களில் உள்ள நிலையில் திமுக அரசு மீது நேரடியாக முக்கிய கூட்டணி கட்சிகள் விமர்சனத்தை சுமத்தி இருப்பது பேர கணக்கா அல்லது கூட்டணி மாறுவதற்கான கணக்கா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது.